நம்ம எல்லாரும் விஜய் அண்ணாவை ஆடியோ லான்ச்ல இன்டர்வியூல எல்லாம் பேசி பார்த்திருக்கோம். இளைய தளபதியா பார்த்த அண்ணாவை ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா பேசுறத கேட்கும். இது வரைக்கும் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசுறதோ இல்ல மாநாடுக்கோ போகாதன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் மாநாடையும் பார்த்தேன். அண்ணா அழகா ரேம்ப் வாக்ல ஓடி வந்தது, கொடி ஏத்துனது, அப்புறம் கொள்கை சாங்ல நான் வரேன்னு சொன்னது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க அண்ணன் சொன்ன நமக்காக சொன்ன சில விஷயம், இப்போதைக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு அண்ணன் அழகா சொன்னாரு. 1977ல ஒரு கருத்து கணிப்பு நடந்துச்சு. அந்த கருத்து கணிப்புல யாருமே எம்ஜிஆர் ஜெயிப்பார்னு கெஸ் பண்ணல. அந்த கருத்து கணிப்பு நடத்தினவங்களும் பெண்களிடம் கருத்தே கேட்கலையா. ஏன்னா அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல பெண்கள் எல்லாம் டிபெண்டா இருந்ததால சோ அப்பாவோ அண்ணனோ ஹஸ்பண்டோ சொல்றவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த தேர்தல்ல எம்ஜிஆர் ஜெயிச்சாங்க. இப்படி ஜெயிச்சாரு, நம்ம தாய்மார்கள் எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்காக சேவை பண்ணாரு. அதே மாதிரி நம்ம விஜய் அண்ணாவும் உங்கள் மகனா, உங்கள் அண்ணனா, உங்கள் நண்பனா சேவை பண்றேன்னு சொன்னார். பெரியாரோட சமூக முன்னேற்ற கொள்கை, காமராஜரோட மத சார்பின்மை மற்றும் நேர்மையான நிர்வாக திறமை, அம்பேத்கரின் சட்டத்திட்டத்தின்படி நம் நாட்டுக்காக பாடுபட்ட முன்னோர்களின் வழிகாட்டுதலின் படியும் அண்ணன் சொல்ல இல்ல செயல்ல காமிப்பாரு. இருங்க, அண்ணன் மாதிரி நானும் ஒண்ணு சொல்ல வரேன்ட்டேன். முக்கியமா பெண்களை கொள்கை தலைவர்களா ஏத்த முதல் கட்சியும் நம்ம கட்சி தான். அண்ணன் சொன்னபடி at any cost, no truce and no compromise in political war. நம்ம ஒன்னும் விசில் அடிச்சா கொஞ்சம்